செழிப்பு என்று சொல்வதற்கு வெக்கப்படவே கூடாது. காசுன்னு சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. மணி அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. My money is coming. God clearly said the money is coming. தேவன் எனக்கு ரொம்ப தெளிவா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த காரியத்தை மறுபடி பேச அப்படின்னு சொல்லி இருக்கிறார். The money is coming. புதுவிதமான செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெக்கத்தை நீக்கி போட போகுது. நீங்கள் தலை குனிஞ்ச இடத்துல, நீங்கள் சேமா போய் நின்ன இடத்துல அவனுடைய பிள்ளை புறஜாதிக்கு முன்பதாக தலை குனிஞ்சு போய் நின்றுட்டு இருந்த இந்த நிந்தைய தேவன் தன்னுடைய செழிப்பினாலே நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இதுதான் உங்க மீது நான் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ண. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸோ நல்ல ஒரு தீர்க்க தரிசன செய்தியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது மீண்டுமாய் ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்குள்ளே ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டே இருந்தார். பல விதமான செழிப்பின் சத்தியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், உபதேசங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். பட் இது ப்ரொஃபட்டிக் ப்ராஸ்பரிட்டி. ஏமே, இது தீர்க்க தரிசன செழிப்பு. எல்லாம் சொல்லுவோமா? தீர்க்க தரிசன செழிப்பு. செழிப்படைவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, செழிப்பு என்று சொல்வதற்கு நீங்கள் வெட்கப்படவே கூடாது. ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறையா நான் வசனங்களையும் சொல்ல போகிறேன். இது ஒரு அனைட்டிங் செஷன் மாதிரிலாம் இருக்காது. வழக்கமான நம்முடைய தீர்க்க தரிசன இதில் அப்படியே உணர்வுபூர்வமாக பேசுகிற மாதிரி இது இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னால், ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு பண்ணும்பொழுது பொருளாதாரத்தில் எப்படியாவது எனக்கு ஒரு பெரிய செழிப்பு வரணும் பிரதர், அது மாறணும் பிரதர், இது மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு போதனை இருக்குது, இதை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தா அவங்களுக்கு அதுக்கு நேரம் கொடுக்கவே இஷ்டம் இருக்காது. ஆனால் இதை நேரம் ஒதுக்கி கேட்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் செழிப்பிற்குள்ளாக வந்து விட்டீர்கள். ஏமே, யூ ஆர் ஆல்ரெடி இன் த அனாயிட்டிங், யூ ஆர் ஆல்ரெடி ப்ராஸ்பர். ஏமேன். எப்போ நீங்கள் அதை தீர்மானம் எடுத்துட்டீங்களோ அப்போவே செழிப்பிற்குள்ளே பிரவேசித்து விட்டீர்கள். அப்போவே நீங்கள் செழிப்புக்குள்ளே வந்துட்டீங்க பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய தீர்மானத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார். நீ உன் மன விருப்பத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அதை நான் கனப்படுத்துவேன் அப்படிங்கிறார். விருப்பம் இருக்குது, ஆனால் அதற்கேற்ற எந்த செயல்பாடும் நான் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அது விருப்பமே இல்லை. அதுக்கு பேர் சோம்பேறியின் ஆசை. சோம்பேறியினுடைய ஆசை என்ன? அது விரும்பியும் ஒன்றையும் பெறாது அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் எப்போ அதுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்குமோ அப்போவே அதுக்குள்ளே நம்ம பிரவேசித்துட்டோன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. யூ ஆர் ஆல்ரெடி இன் த ப்ராஸ்பர். எல்லாம் சொல்லுங்கள், ஐ எம் ஆல்ரெடி இன் த ப்ராஸ்பர். செழிப்பு என்று சொல்வதற்கு வெக்கப்படவே கூடாது. காசுன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. பொருளாதார செழிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படவே கூடாது. பாருங்கள், இப்படி வெக்கப்பட்டால் அவங்க என்ன அப்படின்னா, இருதயத்தில் சங்கீதத்தில் வருது இல்லையா, 62 வாயினால் ஆசீர்வதித்து இருதயத்தினால் சபிக்கிறார்கள் அப்படின்ட்டு பாருங்க. உள்ளுக்குள்ள அதை குறித்ததான ஒரு பெரிய வெறுப்பு உண்டாயிருது. வாயினால் சொல்லும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, நல்ல மாதிரி அப்படியே பேசிக்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. இருதயமும் வாயும் ஒன்று போல இருந்ததுன்னா அது பேர் தான் ரட்சிப்பு. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஹார்ட்டும் கன்ஃபஷனும் ஒன்று போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இருதயத்தில் செழிப்பு கிழிப்பெல்லாம் வச்சுட்டு எப்படியாவது நல்லாயிரணும், எப்படியாவது கார் வாங்கிடணும், எப்படியாவது வீடை வாங்கிடணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும் நினச்சிவிட்டு வாயினால் சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது பிரதர். 4 பேர் என்ன நினைப்பாங்க, நான் போய்கிட்டு இருக்கிற சபையில் என்ன நினைப்பாங்க, நாங்கள் பழைய பெந்தேகோஸ்தே ஆட்கள் பாருங்கள், நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்கள், நாங்கள் மிஷினரி பாருங்கள், இப்படியாகும் பாருங்கள், அப்படியாகும் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த செழிப்பு உங்ககிட்ட வேலை செய்வது நடக்காத காரியமாக இருக்குது. செழிப்பு என்று சொல்வதற்கு வெக்கப்படக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏமே, எல்லாரும் சொல்லுங்கள், செழிப்பேன்.
யாராவது கேட்பாங்க பாருங்கள், இது செழிப்பின் உபதேசம் அல்லவா அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள். ஆமாம், செழிப்பின் உபதேசம்தான். நான் தரித்திரத்தின் உபதேசத்தை கேட்குறதா இல்லை அப்படிங்கிறத துணிகரமாக நீங்கள் சொல்லணும் பாருங்கள். ஏமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஆல்ரெடி நீங்கள் 2 கட்டங்களை நீங்கள் கடந்து விட்டீர்கள். ஒன்று, இதற்காக நேரம் செலவழித்து இதை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்த போதே நீங்கள் செழிப்பிற்குள் பிரவேசித்து விட்டீர்கள். 2வது, தன் இருதயத்தில் எதை விசுவாசித்து வாயினால் நீங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் அறிக்கை செய்தீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், மனுஷர் முன்பதாய் தன்னை அறிக்கை இடுகிறவன் தேவனுக்கு முன்பதாய் தன்னை அறிக்கை இருக்கிறதுக்கு ஒப்பா இருக்குதுங்கிறார் ஆண்டவர். ஒரு இடத்துல தேவதூதர்களுக்கு முன்பதாய் அறிக்கை இடுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. என்ன அர்த்தம்? நம்ம சொல்கிற ப்ராஸ்பரிட்டி 4 பேரை கொள்ளையடிச்சு போகிற வரவங்கிட்ட செயினை அத்து போட்டு சொல்கிற ப்ராஸ்பரிட்டி கிடையாது. திருட்டை நாம் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லுவதில்லை. சரியா? திருட்டை நம் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்கிறதில்லை. கர்த்தரால் உண்டாகிற ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற சொத்து பத்துகளையும் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரால் உண்டாகிற செழிப்பு, கர்த்தர் கொடுக்குற ஞானத்தினால் உண்டாகிற செழிப்பு, கர்த்தர் கொடுக்குற பலனினால் உண்டாகிற செழிப்பு, கர்த்தரை நம்புகிறவனாலே உண்டாகிற ஐஸ்வர்யத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்க. இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படவே கூடாது. ஏமே என்ன சொல்லுங்கள், இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஸோ இந்த நிலையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தாண்டி விட்டீர்கள். ஸோ இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஒருத்தன் மனுஷனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டால் தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டதாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பதாய் அறிக்கையிட்டதாகவும் பரலோகம் கன்சிடர் பண்ணுது. மனுஷர் முன்பதாக நம்ம என்ன அறிக்கை பண்ணுறோம், கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சத்தம் தேவனுக்கு முன்பதாக இருக்குதான், அந்த சத்தம் தேவதூதர்களுக்கு முன்பதாக இருக்குதான் பாருங்க. தேவனுக்கு முன்பதாக ஒன்று இருக்குது, தேவ தூதர்களுக்கு முன்பதாகவும் அந்த சத்தம் நிற்குது அப்படின்னு வேதம் போதிக்குது பாருங்க. தேவனுக்கு முன்பதாய் ஒரு சத்தம் எட்டி விட்டதென்றால் பரலோகம் அந்த சத்தத்திற்கு பிரதியுத்தரம் செய்யாமல் இராது. அதனால தான் மனுஷர் முன்பதாய் நீங்கள் என்ன அறிக்கை இடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க. மனுஷர் முன்பதாய் அறிக்கை எடுக்கும் போது பாவ அறிக்கையே சொல்லலை, கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அறிக்கையே, டிக்ளரேஷன், நீங்கள் தீர்மானித்து சொல்லுவது. அப்போ ஒரு மனுஷனுக்கு முன்பதாக கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. நீங்கள் அந்த போதனையை கேட்குறீங்களா அப்படின்னு உங்களை ஏதோ குற்றவாளி ரேஞ்சுக்கு நம்மளை பேசுவாங்க பாருங்க. உலகம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அவ்வளோ கிளாப் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுது. அதற்காக மோட்டிவேஷனல் கிளாஸ் போகிறாங்க, முன்னேற்றத்திற்கு உண்டான காரியத்தை செய்கிறாங்க, பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை கற்றுக்கிடுறாங்க பாருங்க. சிலது தீய வழியில் கற்றுக்கிடுது, சிலது என்ன பண்ணுது நல்ல வழியில் கற்றுக்கிடுது. எப்படியோ செழிப்பை என்ன பண்ணுது, அது வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புது, சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புது பாருங்க. சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புது. ஆனால் இந்த மானங்கெட்ட கிறிஸ்தவ உலகம் மட்டும்தான் இதை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சர்ச்சில் செழிப்பை பற்றி பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் மூஞ்சி மோரெல்லாம் சுருங்கும் பாருங்க. சுகமாக இருக்கிறத பற்றி பேச போகிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறத பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் போதும் மூஞ்சி மோரெல்லாம் அப்படியே மாறும். ஏன் அப்படி மாறுது, இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சரியா? முதல்ல ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில், இது பிரசங்கம் அல்ல, இட்ஸ் எ கிளாஸ். சரியா? இது ஒரு பாடம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு செய்தி மட்டும்தான் இலவசமாய் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணப்படுது. இதற்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா கூகுள் மீட்டிங்ஸும் இந்த செழிப்பை குறித்து, குறிப்பாய் செழிப்பை குறித்து போதனை பண்ணுகிற மந்த்லி தொடர்ந்து 3 நாட்கள் ஏதாவது ஒரு நாளை நான் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், 3 நாள் தொடர்ந்து செழிப்பை பற்றி தொடர் போதனைகளை நான் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபீஸ் வைக்க போகிறேன். சரியா? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது ஃபீஸு, ஆனால் ஃபீஸ் இருக்கும், கண்டிப்பாக ஃபீஸ் இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுது. சரியா? ஒரு அமௌண்ட்டு செலுத்தி அதற்குள்ளே இல்லை என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு இவன் பாருங்களா, இப்போ கூகுள் மீட்டிங்லேயே நிறைய பேர் உள்ளே ஜாயின் பண்ணுறது, ஒரு 1/2 ஹவரில் பாத்திரம் கழுவ போயிடுறது, இப்படிலாம் நடக்கும் பாருங்கள் நிறையா. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு டைமை ஒதுக்கி இதற்கென்று உட்காரணும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னா தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இன்னொன்று, எப்படினாலும் இவர் தான் யூடியூப்பில் போட்டுருவார்லா,
நம்ம அப்புறம் கேட்டுக்கிடலாம் அப்படிங்கிறதும் ராங் பாருங்க. அப்படிங்கிறது ரொம்ப நாட் அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா அற்புத அடையாளம் நடக்கிறதுக்காக எந்த டிமாண்டும் தேவன் வைக்கலை. சரியா? அற்புத அடையாளங்களுக்காக தேவன் எந்த டிமாண்டுமே வைக்கலை. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தும் பொழுது ஆபத்திலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால் உங்கள் விடுதலை நிச்சயம். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் கொண்டு போய் வைப்பது நிச்சயம். அற்புத அடையாளங்களுக்கு தேவன் எந்த நிபந்தனையும் வைக்கலை. சரியா? இம்மிடியேட்டாக கடன் மாறணும், எந்த நிபந்தனையும் கிடையாது. கர்த்தர் இக்கட்டில் இருக்கிறவனை உட்காந்து போதனை பண்ணிக்கிட்டு இல்லை, டீச்சிங் கொடுத்துட்டு இல்லை. பாருங்க, ஒருத்தர் முங்கிக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் டீச்சிங்லாம் ஆண்டவர் பண்ணலை. கையை பிடிச்சி முதல்ல தூக்கி விடுறார். முதல்ல அதில் அந்த முங்கிக்கிட்டு இருக்கிற சூழலிருந்து வெளியில் கொண்டு வந்து போட்டில் தூக்கி விடுறாரு. பேதுருவை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. நான் முழுமையாக நம்புவேன், நீங்கள் ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டீங்க. அதனால தான் இந்த செய்தி உங்கள் காதில் இப்போ கேட்டுட்டு இருக்குது, இந்த பாடம் உங்கள் காதில் இப்போ கேட்டுட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிற நாட்களை தேவன் விரும்பவில்லை. வனாந்திரம் தேவனுடைய திட்டமே கிடையாது. பாருங்க, வானத்திலிருந்து மண்ணா விழுது, அற்புதம் நடக்குது. சோத்துக்கு பிரச்சனை இல்லை. சரியா? சோத்துக்கு பிரச்சனை இல்லை. சாப்பிட்டுக்கிட்டுறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறாங்க. இந்த அற்புத அடையாளத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நாள் வந்தது பாருங்க, என்ன ஆயிடுச்சு? வானத்திலிருந்து பொழிகிற மண்ணா நின்றது. வேதம் சொல்லுது, அந்த ஜனங்கள் அந்த தேசத்தின் நன்மையை அறுவடை செய்ய ஆரம்பித்தார்கள். நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய காதுகள் பாக்கியம் உள்ளது. மண்ணா நின்று போச்சு பிரதர், அங்கிட்டிருந்து வந்ததெல்லாம் நின்றுட்டு, இங்கிட்டிருந்து வந்ததெல்லாம் நின்றுட்டு, அங்கங்கே கொண்டு வந்ததெல்லாம் நின்றுட்டு அப்படின்னு சொன்னால், அற்புத அடையாளங்கள் நின்றுதுன்னா நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இனி நீங்கள் அறுவடையை புசிக்க போகிறீர்கள். ஏமேன். தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. தேசத்தின் நன்மையை நான் புசிக்க போகிறேன். தேசத்தின் நன்மையை நான் புசிக்க போகிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷனே நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் நிறைய பேர் இதை புதுதாய் நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னு தேவ ஆவியானவர் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் புதுசாக நிறைய பேரை கொண்டு போய் இதை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் இந்த பேசிக்கான காரியங்களை நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். இந்த பேசிக்கை நம்ம டைரெக்டாக உள்ள போயிடலாம். சரியா? இன்னும் செழிப்பு கர்த்தருடைய சித்தமா அப்படிங்கிற டவுட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து வேறு ஏதாவது நல்ல செய்தியை கேளுங்க. மகளே கலங்காதே திகையாதேங்கிற செய்திக்கு நீங்கள் போயிருங்க. சரியா? ஏகப்பட்ட ப்ரொஃபட்டிக் மெசேஜ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கேட்டுக்கிட்டுலாம். கர்த்தர் அவருடைய சித்தத்தில் எனக்கென்று செழிப்பை வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியோடு தயவுசெய்து இதை கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. சரியா? என்றைக்குமே குழப்பவாதிகளாக எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களும் குழம்பி போய் இருப்பாங்க, அடுத்தவங்களையும் குழப்புற ஆட்கள். எப்படின்னா, இவன் ஒரு தெளிவான முடிவுக்கே வரமாட்டான். பாருங்க, கர்த்தர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்வியோடு ஒரு காரியத்தை நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆன்சர் வராது. என் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோடு உங்கள் சூழலை நீங்கள் எட்டி பார்த்தீர்கள் என்றால் தெளிவான ஆன்சர் உங்களுக்கு வரும். உங்களை சுற்றி சாக்கடை மாதிரி காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்க, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, நல்லவர் இந்த காரியத்தெல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லும் போதே அந்த காரியங்கள் மாறுதலாய் முடியும். இப்போ கர்த்தர் என்னை செழிக்க செய்ய வல்லவரா அப்படிங்கிற கேள்வியோடு இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் செழிப்புக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. பாருங்க, டவுட்லேயே சுத்த விடுவான். இப்படிப்பட்ட சுத்துதலின் கூட்டம் தான் இந்த மோசையின் கூட்டமாக இருந்தது. இவர் கொண்டு போய் சேர்ப்பாரா மாட்டாரா, கூப்பிட்டது இவர்தானா இல்லையா, நடக்குமா நடக்காதா, கண்மலை பிளந்து தண்ணி கொடுத்தாரு அது சரிதான், செங்கடலை பிளந்தாரு சரிதான், ஆனால் இவரால் நான்வெஜ் தர முடியுமா, இப்படியே கேள்வியிலேயே சுற்றிட்டு இருக்கான். பாருங்க, இவனுக்கு கர்த்தரை குறித்ததான ஒரு படமே தெரியல, கர்த்தரை குறித்ததான ஒரு முழு அறிவே இல்லை. அந்த அறிவில்லாத காரியம் என்ன பண்ணிருச்சுன்னா இவனை சுத்த வச்சுக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், செழிப்பை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தின் தெளிவு இல்லைன்னா நீங்கள் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால்
முழுமையாக ஒரு விஷயத்தை நம்புங்க. முதல்ல என் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் என்னை செழிக்கும்படியாக இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார். இந்த தெளிவுக்குள்ளே முதல்ல வந்துருங்க பாருங்க. இதில் கேள்வியே இருக்கக்கூடாது. இப்போ இந்த உறுதி வந்துருச்சுன்னா எப்படியெல்லாம் என்னை செழிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போயிடுவோம். எப்படியெல்லாம் எனக்கென்றவர் வைத்திருக்கிறார். முதல்ல எனக்காக எங்கள் தாத்தா சொத்து எழுதி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு தேடவே முடியாது பாருங்க. சொத்து எழுதி வச்சிருக்காரா அப்படின்னு யோசிக்கிறவன் எப்படி தேட போவான்? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இது கிளாஸ், அதனால நீங்கள் தைரியமாக புரிஞ்சதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். புரியலைன்னா எனக்கு புரியல பிரதர், அந்த விஷயத்தில் எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். சரியா? இட்ஸ் எ கிளாஸ். இது வந்து பிரசங்கம் கிடையாது, இது ஒரு செய்தி கிடையாது, இது கிளாஸ். நிறைய வசனங்களெல்லாம் எடுத்து கோட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்கள் டைட்டில் போட்டுக்கோங்க, த மணி இஸ் கம்மிங். ஏமேன். எழுதுறதுக்கும் கூச்சப்படக்கூடாது, இதை சொல்கிறதுக்கும் கூச்சப்படக்கூடாது. என் பணம் என்னை நோக்கி வருகிறது. கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. என் பணம் என்னை நோக்கி வருகிறது. முதல்ல இதை நல்ல உறுதி ஆகிக்கோங்க. எனக்கு தேவையானது எல்லாம் இங்கனக்குள்ளே தான், கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் இருக்குது. இந்த உலகத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏமேன். முதல்ல இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. மை மணி இஸ் கம்மிங். காட் கிளியர்லி said the money is coming. தேவன் எனக்கு ரொம்ப தெளிவாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த காரியத்தை மறுபடியும் பேச அப்படின்னு சொல்லியிருக்கிறார். the money is coming. amen, amen. என் money is coming. money is coming. the money is coming. தேவன் குறைவை வெறுக்கிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவேல் 2வது அதிகாரம் 28, 29, 30 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். எல்லாம் சொல்லுங்க. அதற்கு பின்பு இதை வாசிக்கும் பொழுது இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தை புத்தகத்தை சபை எடுத்து வாசிதுன்னு சொன்னால் இந்த வார்த்தைகளை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அந்நாட்களில் ஆவியை நான் ஊற்றுவேன், பிள்ளைங்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும், சொப்பனங்களை பார்க்கும், ஸ்பிரிச்சுவலி வேற லெவலில் ஆகும் சபை அப்படிங்கிறத ரொம்ப உற்சாகமாக பேசுவாங்க. ரொம்ப நல்லது. ஆனால் இதில் கவனிக்க தவறிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆஃப்டர் வேர்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது இல்லையா? அதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதற்கு பின்பு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, அதை விட்டுட்டு நீ இதை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த அதற்கு பின்பு அப்படிங்கிறதான வார்த்தை இந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் கமா போட்டு அப்படியே கொண்டு போயிருக்கும். இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி உள்ளது ரொம்ப முக்கியம், இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வேதம் சொல்லி கொடுக்குது பாருங்க. இப்போ நேராக போ, 6 மணிக்கு என்ன பண்ணு, மட்டன் கடைக்கு போயிரு, மட்டன் வாங்கிரு. 6 மணிக்கே போயிரு, மட்டனை வாங்கிரு. அதுக்கப்புறம் நேராக பலசரக்கு கடைக்கு போ, அங்கே போய் மசாலா ஜாமான் வாங்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் மசாலா ஜாமான் வாங்குவோம் அப்படிங்கிறத முதல்ல எடுப்போமா, அல்லது 6 மணிக்கு மட்டன் கடைக்கு போ அப்படிங்கிறத முதல்ல எடுப்போமா? புரியுதா? இல்லைங்க, முதல்ல மட்டன் கடைக்கு போவோம், அதுக்கப்புறம் முதல்ல போய் பலசரக்கை வாங்குவோம், அதுக்கப்புறம் மட்டன் கடைக்கு போனோம் அப்படின்னா மட்டனில் ஈரல் காலியாயிரும். சரி, அவங்களுக்கு ரொம்ப புரியும்படியாக பேசணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இது வாழ்க்கை முறையோடு ஒத்து போகும் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறோம்? 6 மணிக்கு போய் மட்டன் வாங்கு, என்ன பண்ணு, அதுக்கப்புறம் பலசரக்கு வாங்கு. ஏன்னு சொன்னால் நீ சீக்கிரமாக போனால் தான்
அங்கே நல்ல மட்டனாக கிடைக்கும், அங்கே நல்ல ஈரல் கிடைக்கும், கொழுப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், கல்லீரல் கிடைக்கும், குடல் தனியாக வாங்கலாம், எல்லாம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நீ பலசரக்கு கடைக்கு போடா அப்படின்னு நம்ம சொன்னால் இவன் என்ன பண்ணுதான், நேராக போய் பலசரக்கு கடையில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டன் கடைக்கு போய் நிற்கினா அவன் என்ன செய்யறான், எப்போ வெறும் எலும்பு கறி தான் இருக்குது, இஷ்டம் இருந்தால் வாங்கிட்டு போ அப்படின்றதான் பாருங்க. ஸோ அப்போ இந்த அதற்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் சொல்லுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறையா வந்திருக்கிறீங்க, பிளஸ் யூ. ஸோ இந்த ப்ராஸ்பரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மீட்டிங் மட்டும் உங்களுக்காக நான் ஃப்ரீ பண்ணுறேன். சரியா? இந்த புதன்கிழமை நடக்கிறதும் வருகிற சனிக்கிழமை நடக்கிறதும் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா ப்ராஸ்பரிட்டி ரிலேட்டடான கிளாஸும் உங்களுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக வைக்கப்படும். ஓகே? ஏன்னு சொன்னால் இந்த ப்ராஸ்பரிட்டியை பொறுத்த வரைக்கும் சரியா, அற்புத சுகம் பெறுறது, அற்புதமாக கடன் ரத்தாகிறது, இதெல்லாம் விஷயம் அல்ல. ஆனால் நீங்கள் என்றென்றைக்கும் செழித்து வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு சில டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும். புரியுதா? சில தீர்மானங்கள் நீங்கள் எடுக்க பழகணும், சில டெசிஷன் நீங்கள் எடுக்க பழகணும், சிலதை கொடுத்து வாங்க பழகணும். ஓகே? சில விஷயத்தை விளைக்கரையும் நீங்கள் செலுத்தி பழக வேண்டும், சில சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ண வேண்டும், சில பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும். ஊறும் கிணறு தோண்ட தோண்ட தான் என்ன பண்ணும், ஊறும். இறக்க தான் என்ன பண்ணும், ஊறும். இல்லைன்னா என்னைக்காவது மழை பெய்யும் போது என்ன பண்ணும், நிரம்பும். என்னைக்காவது மழை பெய்யும் போது நிரம்புகிற கிணறாய் நீங்கள் இருக்க வேண்டுமா, அல்லது தோண்ட தோண்ட எடுக்க குறையாமல் இருக்க வேண்டுமா என்பது உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கிறது. இந்த தீர்மானத்தை முடிவெடுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஃபீஸுன்னு உடனே அடேங்கப்பா மாதிரிலாம் இருக்காது. சரியா? வேற தான் இருக்கும். மிஞ்சி போனால் 200ரூவாக்குள்ளே தான் இருக்கும். சரியா? மிஞ்சி போனால் 200ரூவா அல்லது 100ரூவா. நான் இன்னும் அது திட்டமாக நான் செயல்படுத்தலை. ஆனால் இந்த 2 கிளாஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய மந்த்லி ஒன்ஸ் 3 நாள் தொடர்ந்து, சரியா, ஏதாவது ஒரு வெள்ளி சனி ஞாயிறோ அல்லது அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாள் ப்ராஸ்பரிட்டியை பற்றி நான் பேச போகிறேன். லிங்க்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். பே பண்ணவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவேன்னா நான் லிங்க்ஸை அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ கூகுள் மீட்டில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையின் செழிப்பிற்காக நான் இந்த நேரத்தை ஒதுக்க போகிறேன். இதற்காக என் மனதை நான் செலுத்த போகிறேன். 300ரூவா டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மொக்கப்படமாக இருந்தாலும் எப்படி ரொம்ப சின்சியராக கவனிக்கிறோம், நம்ம மனதை என்ன பண்ணுறோம், அந்த டேரக்டருக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி கர்த்தருடைய சத்தத்திற்கென்று, கர்த்தர் வைத்திருக்கிற வழிமுறைகளுக்கென்று உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்கும். சரியா? அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், ஃபீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு அதோட உடன்படுறீங்க? நீங்கள் உடன்படலாட்டிலும் நான் வைப்பேன். சரியா? உங்களை பணக்காரனை ஆக்காம விடுறதா இல்லை. அங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது. எனக்குன்னு பிடிச்சு வைக்கிறதுல இருந்து ஒன்றும் நடக்கிறது இல்லை பாருங்க. ஜீவனை விட்டு விடுகிறவன் அதை சுதந்திரத்துக் கொள்கிறான் அப்படின்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ மொத்தமாக திரும்ப நம்முடைய கைகளில் கிடைக்கும். விதைச்சாதான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, அறுவடை செய்ய வேண்டியிருக்கு. சார் அதில் நான் கடைசி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு முன்பதாக சில காரியங்களை சொல்லியிருக்குது. ஆவிக்குரிய சில காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் மீதும் நம்முடைய தலைமுறையின் மீதும் நம் மீதும் தேவன் வைத்திருக்கிறது 100% உண்மை. ஆனால் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாய், அனைத்திங்களை நிரம்புறதுக்கு முன்பதா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுக்கு முன்பதா, தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்றதுக்கு முன்பதா, சொப்பனங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்பதாய் சில காரியங்கள் நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இந்த வார்த்தை நிறைவேறி விட்டதாக பேதுரு என்ன பண்றாரு, எடுத்து சொல்றாரு. எப்போ அது சொல்லியிருக்கலாம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில்
மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது இப்போ என்ன பண்ணியிருக்குது, நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆனா சொல்லப்பட்டதுக்கு முன்பதாய் சில காரியங்கள் நடக்க வேண்டி இருக்குது. பேதுரு காலத்தில் நிறைய நடந்திருக்குது, அவங்களுக்கு அந்த டவுட் இல்லை. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அங்கே நடந்த இன்சிடென்ட்டின் அடிப்படையில் எப்போ இந்த வசனம் நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி என்ன நடக்கணுமோ அதை பற்றி ரொம்ப பேசாமல் பின்னாடி நடந்த காரியத்தையே பேசிட்டு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் உதயமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதற்கு பின்பு அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ நான் ஒவ்வொன்றா டிக்ளேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணணுமோ அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென். ஆஃபரிங் செலுத்தி ரிசீவ் பண்ணணும்னா ரிசீவ் பண்ணிக்கிடலாம். கையை தட்டியோ விசில் அடிச்சோ உங்களுக்கு இப்போ கையில் என்ன இருக்கோ அதை மகிமையாய் செலுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. காசு இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு ஐயோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. எனர்ஜி இருக்கா, ஆமென், அதை செலுத்தி அது எப்பா என்கிட்ட இப்போ இந்த பேலன் இருக்குப்பா, உங்களுடைய சமூகத்தில் அதை வச்சு நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென். எது உங்கள்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கோ என்ன பண்ணுங்க, அதை அவர் சமூகத்தில் வைத்து இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. யோவேல் 2:19 பாருங்களேன், அங்கிருந்து ஆரம்பிக்குது. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நானும் இதை டீச்சிங்காக கொண்டு போகணும்னு தான் நினைக்கேன். ஆனால் இது பாருங்களேன், ப்ரொஃபட்டிக்காகவே போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ ப்ராஃபட்டிக் ப்ராஸ்பரிட்டி கிளாஸ். ஆமென். நான் உண்மையில் உங்களுக்கு ஒவ்வொரு வசனமாக சொல்லி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிலாம் நான் டீச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா கர்த்தர் ஒரு அபிஷேகத்தினாலாவது உங்களை ஐஸ்வர்யவனாக்க வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஆமென். அவர் எதிர்பார்க்கறதுனா உங்களுடைய இருதயம், உங்களுடைய காது. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் எதிர்பார்க்கறது என் இருதயம், என் காது, ரெண்டு இருந்தால் போதும் அப்படிங்கிறார். இப்போ இந்த வசனம் நான் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பினது உண்டு, ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன். இந்த வசனம் இப்படி இருக்குது, நிந்தையாய் வைக்காமல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. நிந்தையாக இருக்க அனுமதிக்காமல் அப்படின்னு தான் வந்திருக்குது. புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் நிந்தையாக இருக்க அவர் அனுமதிக்காமல் அப்படின்னு இருக்குது. நிந்தையாய் வைக்காமல் அப்படின்னு வரல, பெர்மிட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. நான் பெர்மிட் கொடுத்ததில்லை அப்படிங்கிறாரு. நான் பெர்மிட் கொடுக்கலை, நீ புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாய் இராமல் பெர்மிட் கொடுக்கறதில்ல. எப்படி புறஜாதிக்கு முன்பதாய் நிந்தை அப்படின்னா என்ன சொல்ல வருது, எதை நிந்தைன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தா இவர் அடுத்து ஒரு 3 காரியத்தை சொல்றாரு பாருங்க. அந்த நிந்தையை ரிமூவ் பண்ணும்படியா. எது நிந்தையா, ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்றாரு, இது நிந்தையா இருக்குது, ரிப்ரோச் அப்படிங்கிறாங்க, ரிப்ரோச்சா இருக்குது. அது என்ன, புறஜாதிக்கு முன்பதாக நீ உன்னை வெக்கத்துக்கு உட்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குது, அதை நான் பெர்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. அந்த காரியத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா உனக்கு ப்ராஸ்பரிட்டியை சப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். ஏமே, இது இங்கிலீஷில் எப்படி தெரியுமா வந்துருக்குது, the Lord will answer and say unto his people, behold, I will send you corn and wine. இதில் சென்ட் வந்திருக்கு இல்லையா, இது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னா சென்ட் ஆஃப் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு. சென்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் சென்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அவருடைய பேக்கேஜ் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தர் வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, சென்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணுறது கவர்மெண்ட்டு, அவருக்கான பிஎஃப் அமௌண்ட்டு, அவருக்கான கிராஜுவேட்டி, அவருக்கான சகலவற்றையும் அவர் இனி ஜீவனம் பண்றதற்கு தேவையான எல்லாவற்றையும் எப்படி சப்ளை பண்ணுதோ, எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுதோ, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில புறஜாதிகளுக்கு முன்பதா இருக்கிற நிந்தையை ரிமூவ் பண்ற
பண்றதுக்காக உன் வாழ்நாளுக்கு தேவையான ப்ராஸ்பரிட்டியை நான் சப்ளை பண்றேன் அப்படிங்கிறார். Come on, declare it with me. The money is coming. இதை நீங்க ஒவ்வொரு நாளும், இப்போ நான் ஒவ்வொரு வசனம் சொல்லும் பொழுதும் 2 பிரெட்டுக்கு இடையில ஜாம் வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில the money is coming அப்படிங்கிறத நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? டெக்னாலஜியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் கடைசி 1/4 மணி நேரம். மணியை, பணத்தை, பொருளாதாரத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்படியான ஒரு டெக்னாலஜியை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். சரியா? இந்த முதல் வகுப்புலையே நான் அதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போனீங்கன்னா மணி நீங்கள் கூப்பிடாமலே உங்ககிட்ட வரும். ஏமே, நீங்கள் கூப்பிடாமலே உங்ககிட்ட வரும். பாருங்கள், இடையில சுபி வர்கீஸ்னு ஒரு ப்ராஃபட் வந்திருந்தாப்புல திருநெல்வேலிக்கு. அப்போது நான் நம்முடைய மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கான செலவு இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு, என்கிட்ட ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை என்னுடைய கவரில் போட்டு என்ன பண்ணிட்டேன், கொண்டு போயிட்டேன். மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு சுபிகிட்ட வந்து என்ன செஞ்சுட்டேன், நான் கொடுத்துட்டேன். அந்த கவரை கொடுத்துட்டதுக்கப்புறம் யோசித்தேன், ஐயோ அந்த மீட்டிங் இந்த அங்கே லோக்கல் பாஸ்டர் ஒருத்தர் நடத்துனார அவருக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, அதை கொடுத்துட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லிவிட்டு என் மைண்டில் ஓடுது, இந்த மணி இஸ் கம்மிங். நான் அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறேன், இந்த மணி இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்கிறேன். அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் ஓடி வந்து, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுக்குறாரு. அவர் எங்கேயும் வெளியூர்லேருந்து வந்துருக்கிறாரு. அப்புறம் தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இன்னொரு கவரில் போட்டு நடத்திக்கிட்டு இருந்த பாஸ்டருக்கு போய் கொடுக்குறேன். பாருங்கள், ஊழியத்துக்கு கொடுக்கணும்னா வரும் பிரதர், ஆனால் குடும்பம் நடத்துறதுக்கு வருமா அப்படிங்கிற சீப்பான கொஸ்டின் இருந்ததுன்னா தூக்கி தூரம் எறிஞ்சிருங்க. சரியா? ஊழியத்துக்கே வருதுன்னா உன் குடும்பம் நடத்துறதுக்கு நிச்சயமாக வரும்னு அர்த்தம். ஏன்னா ஊழியத்தை விட ஆண்டவர் குடும்பத்தை தான் ரொம்ப சிறப்பாக பார்க்குறாரு. இது பல ஊழியர்களுக்கு நான் சொல்கிறது எரிச்சலை உண்டு பண்ணும். பாருங்க, ஆமாம், ஊழியத்தை விட குடும்பம் முக்கியம். ஊழியமே நல்ல குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். சரியா? ஊழியமே குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதா, ஆவிக்குரிய அநேக காரியங்கள் வர்றதுக்கு முன்பதா, உங்கள்கிட்ட இருந்து ப்ராஃபஸி வரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்பதா த மணி இஸ் கம்மிங். ஆமென். The money is coming. The money is coming. Come on, declare it with me. The money is coming. 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 மோராபா ஷதலபா ரக்கம் படரதலபா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, திருப்தியாக்குவேன். ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லும் பொழுது ஏதோ அப்படியே கொஞ்சம் இல்லை, யூ வில் பி சாட்டிஸ்ஃபைடு வித் ப்ராஸ்பரிட்டி. திருப்திகரமான ஒரு செழிப்பை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இருக்கீங்களா? திருப்திகரமான, நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் அப்படிங்கிறார். பாருங்க, நீங்கள் அதனால் என்ன சொல்லுங்க, அதனால் திருப்தி ஆவீர்கள். ஹாராபா சந்தலபா ரிதலபா. என்ன பண்ணுறாரு இவர் எப்பவுமே ஓவர்லோடு பண்ணியே பழக்கப்பட்ட ஆள். பாருங்க, ஓவர்லோடு பண்ணியே பழக்கமான ஆள். எந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டியை தருவாருங்கிறாரு? ஆவிக்குரிய அநேக காரியங்கள் இருக்குது, ரொம்ப நல்லது. ஸ்பிரிச்சுவலாக நிறைய காரியங்கள் இருக்குது, வரங்கள், கனவு, தேவன் வைத்திருக்கிற நிறையா சூப்பர் நேச்சுரலான திங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு முன்பதா உன்னை செழிப்பினால் திருப்தியாக்கி அந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படிங்கிறார். ஆமென். ப்ராஃபட் ஊபர்ட் ஏஞ்சல் இப்படி சொல்கிறாரு, நீ சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதா உனக்கு ப்ராஸ்பரிட்டி வரும் அப்படிங்கிறார். நீ ஊழியத்தை துவங்கிறதுக்கு முன்பதா உனக்கு ப்ராஸ்பரிட்டி வரும். எத்தனை பேர் ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆமென். ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்களா? போனோம், ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும், ஆண்டவர் செய்கிற அற்புத அடையாளங்களை செய்யணும். இதில் நீங்கள் 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அற்புதங்களை அடையாளங்களை பற்றி சொல்லுது பாருங்கள். நிறைய செய்யணும்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது?
நான் சொல்லட்டா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களை செழிப்பினால திருப்தி ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த காரியங்களை உங்களை செய்ய அனுமதிப்பார். அதற்கு பின்பு அப்போ நிறைய பேர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா பிரதர்? செழிப்பே இல்லாமல் ஆனால் அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறாங்க பிரதர். அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை, புறஜாதிக்கு முன்பதாய் நீங்கள் நிந்தையாக இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அந்த ஷேமை ரிமூவ் பண்ணுறாரு. எதனால் ரிமூவ் பண்ணுறாரு? உங்களை ஊரை காலி பண்ணி வேற ஊருக்கு கொண்டு போயிட்டு அப்படி இல்லை. இவங்க மூஞ்சிலேயே முடிக்காதபடி தேவன் என்னை வெளியூருக்கு கூட்டு வந்து அங்கே ஒரு சந்து பொந்தில் என்னை வைத்திருக்கிறார் பிரதர். அப்படி இல்லை, புறஜாதிக்கு முன்பதாகவே ஏமேன் அவங்க கண்ணு முன்னாடியே உன்னை பொருளாதாரத்தின் செழிப்பினால திருப்தியாக்கி அந்த ஷேமை ரிமூவ் பண்றாரு பாருங்க. ஏமேன் ஏமேன் உங்களுடைய வெட்கங்கள் இன்னைக்கு களைந்து போடப்படுது. புறஜாதிக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு நின்ன காரியங்கள் களைந்து போடப்படுது. எதி நிமித்தமா என்றால் செழிப்பினாலே அவைகள் களைந்து போடப்படுது. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் யூ ஆர் பிளஸட். ஏமேன், யூ ஆர் பிளஸட். ஹாராபா சந்தலபா மோரபா தக்கம் படரதலபா ரத்தம் படரதலபா இல்லை சொல்லுங்க. புறஜாதிக்கு முன்பதாக என்னை நிந்தையாய் வைத்ராபா. He has provided prosperity to remove the shame. மோரா ஷதலபா. வருவோம் அடுத்து யோவேல் 24. நான் இட்ஸ் அ பேக்கேஜ். சரியா? எனக்கு என்னென்ன ஆவியில் ஃப்ளோ ஆகுதோ அதை அப்படி அப்படியே எடுத்து விட்றேன். இப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, செழிப்பு உங்களுடைய வெட்கத்தை நீக்கும் என்பதை உங்கள் மீது நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஆமென். புதுவிதமான செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கத்தை நீக்கி போட போகுது. நீங்கள் தலை குனிஞ்ச இடத்துல, நீங்கள் ஷேமாக போய் நின்ன இடத்துல, அதுவும் புறஜாதிக்கு முன்பதாக தலை குனிந்து போய் இருந்த தேவனுடைய பிள்ளை, புறஜாதிக்கு முன்பதாக தலை குனிஞ்சு போய் நின்றுட்டு இருந்த இந்த நிந்தையை தேவன் தன்னுடைய செழிப்பினாலே நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இதை தான் உங்கள் மீது நான் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வசனத்துக்கு வருவோம். And the floor shall be full of wheat, and where shall overflow with the wine and oil. எங்கே வருது? 24வது வசனம் பாருங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். சொல்லுங்க. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். பிரதர், நான் என்ன கடை வைக்கல பிரதர், எனக்கு ஆலையெல்லாம் இல்லை பிரதர், எனக்கு குடோன் இல்லை பிரதர், நான் வயக்காட்டிலையும் வேலை செய்யலை பிரதர், இதை நான் என்ன செய்கிறது பிரதர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த வசனத்துக்கு கீழே ப்ராக்கெட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு டைரியில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பைபிளை கிறுக்குங்க. இஃப் யூ வாண்ட் ப்ராஸ்பரிட்டி, பைபிளை நீங்கள் கிறுக்கணும். புதிய வெளிச்சம் வேணும்னா நீங்கள் பைபிளை கிறுக்கணும். கசங்காத பைபிளும் கிறுக்கப்படாத பைபிளும் உங்களுக்கு வேலை செய்யாது. கசங்காத பைபிளும் கிறுக்கல்கள் இல்லாத பைபிளும் உங்களுக்கு வேலை செய்யாது. நான்லாம் நிறைய இடத்துல தீர்க்கதரிசிகள் புத்தகங்களாக இருக்கட்டும், ஆகம புத்தகங்களாக இருக்கட்டும், அதில் இருக்கிற கிதியோன் பேரை அடிச்சுட்டு என் பேரை எழுதி வச்சுருவேன், ஆபிரகாம் பேரை அடிச்சுட்டு என் பேரை எழுதி வச்சுருவேன், ஈசாக்கு பேரை அடிச்சுட்டு என் பேரை எழுதி வச்சுருவேன். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது? இட்ஸ் அ குட் ஹேபிட். இட்ஸ் அ குட் ஹேபிட். ஏமே உங்கள் பேரை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் இப்படி எழுதுங்க, யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஷுட் பி ஓவர்ஃப்ளோயிங் வித் மணி. யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஷுட் பி ஓவர்ஃப்ளோயிங் வித் மணி. என்னுடைய வங்கி கணக்கு வழிந்து ஓடும். என்னுடைய வங்கி கணக்கு வழிந்து ஓடும். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆவியில் நிரம்புறதுக்கு முன்பதா, அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு முன்பதா. அப்போ என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனங்கள் கேட்கறதுக்கு முன்பதா, சொப்பனங்களை பார்ப்பதற்கு முன்பதா இது நடக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது நடக்கலை பிரதர், நான் அதுக்குள்ளே இதுக்கு தாண்டி வந்துட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ரிப்பீட் வாங்க, வண்டி அப்படியே திருப்புங்க, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தெரியாமல் ஸ்கிப் பட்டனை அமுக்கிட்டீங்க. தெரியாமல் என்ன பண்ணிட்டீங்க? ஸ்கிப் பட்டனை நீங்கள் அமுக்கிட்டீங்க பாருங்கள். இன்றைக்கி திரும்ப வாங்க. ஏமே தாண்டி போயிட்டோம் அப்படிங்கிறதுனால இது நமக்கு இல்லை என்பது கிடையாது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்? திரும்பி அதையும் இழுத்து கொண்டு வந்து இதோடு சேர்த்து அடுத்து நீங்கள் பயணிக்கலாம்.
ஏன் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தேவனே உங்களை நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டப்பா, இல்லை நீ அதை எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாரு. ஏமே சிலருக்கு வழியை வந்து ப்ராஸ்பரிட்டியை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஓபேத் ஏதோம் வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி போனது ஏதோ தற்செயலாக நடக்கலை. இது தேவனுடைய ப்ராஜெக்டின் ஒரு பகுதி. ஐயோ, என் வீட்டு முன்னாடிலாம் இவனுக்கு கூட்டம் போட்டு நிற்கானுங்க, பயப்படாத ஓபேத் ஏதோமே, இது உன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். ப்ரொஃபட்டிக்காக மறுபடி போகுது. நான் டீச்சிங்காக கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, என் வீட்டு முன்னாடி ஒருத்தன் செத்து கிடக்குறானே, அதுவும் உடன்படிக்கை பெட்டியில் கை வச்சவன் செத்து கிடக்குறான், இந்த உடன்படிக்கை பெட்டியை என் வீட்டுக்குள்ளே கூட்டு வரணுங்கிறாங்களே, ராஜாவே கட்டளை இடுறாரு, நான் என்ன பண்ணுவேன்? பதறாத ஓபேத் ஏதோமே, ஸ்டக்காகி போய் நிற்காத, இது உன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் சொல்கிறேன், ஸ்டக் கண்டிஷனில் இருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த யோவேல் புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் வேறு மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போகுது. ஆமென், ஹல்லேலூயா. எண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த 3 monthsல ஓபேத் ஏதோம் வீட்டில் என்ன மாதிரி ஆசீர்வாதம் ஓவர்ஃப்ளோ ஆனிச்சோ அது உங்கள் வீட்டில் உண்டாக போகுது. அடுத்த 3 மாதமும் தொடர்ந்து இந்த 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 மீட்டிங்ஸில் கலந்துக்க முற்படுங்க. குறிப்பாக ப்ராஸ்பரிட்டி கிளாஸில் கலந்துக்க முற்படுங்க. 3 months போதும். 3 months சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏமே எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஸ்டடியாக நில்லுங்க. தூக்கிட்டு போயிடும் உங்களை எங்கேயோ, உங்களை தூக்கிட்டு போவோம். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். இதில் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இந்த கூகுள் மீட்டில் நான் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த கூகுள் மீட்டில் இருக்கிற உங்களுடைய வெட்கங்கள் அப்படியே கலைந்து போடப்படுது, உங்களுக்கு புது வஸ்திரங்கள் உடுத்தப்படுது, உங்களுக்கு புது ரெக்கைகள் முளைக்கிறத நான் ஸ்பிரிட்டில் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். ஏமே ஹல்லேலூயா. I bless you. Your bank account should be overflowing with money. Amen. 25வது வசனம் பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்ன சொல்றாரு? I will restore your years. என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? இல்லை நம்புற மாதிரியா இருக்குது? உலகத்தில் 2 விஷயத்தை இழந்துட்டா திரும்ப கொண்டு வர முடியாது. ஒன்று உயிர், இன்னொன்று காலம். 2 விஷயத்தை இழந்துட்டா திரும்ப கொண்டு வர முடியாது. ஒன்று என்னது? உயிர். இன்னொன்று என்னது? காலம். ஆனால் நம்மால் செத்ததையும் உயிரோட எழுப்புறாரு, காலத்தையும் திரும்ப தராரு. ஏது இந்த உலகம் சாத்தியமல்ல என்று சொல்லுகிறதோ அதை சாத்தியப்படுத்தி தான் கர்த்தர் தாம் இருப்பதையே நிரூபிக்கிறார். பாருங்க, நான் சொல்கிறேன், சிலதை நீங்கள் நாட்களில் இழந்த வருஷத்தின் பலன்களை உங்களுக்கு தேவன் திரும்ப தரார். எங்கேயோ ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்கிறீங்க, எங்கேயோ ஏமாந்துட்டீங்க, அதனால் சில வருஷங்கள் ஓடிருச்சு. சொத்து பத்துக்காகவே சில நாட்களை நான் இழந்துட்டேன். சொத்து பத்தில் கேஸ் நடக்குது, அது வந்துட்டா நான் நல்லாயிரும்னு சொல்லியே நிறையா விஷயத்தை நான் இழந்துட்டேன். நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் நாட்களை தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறார். ஏமே ஏன் சொல்லுமா? ஏன்னா நீங்களும் நானும் இந்த காலத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் இந்த காலத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எபேசியர் 5:16 இப்படி சொல்றது பாருங்க. ரெடிமிங் த டைம் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குதுன்னா, காலத்தை திருப்பிக்கொள் அப்படின்னு தான் வந்திருக்குது. காலத்தை திருப்பிக்கொள். இட்ஸ் பாசிபிள். கர்த்தரை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் இட்ஸ் பாசிபிள். மற்றவனுக்கு தான் காலம் போனது தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. இழந்த காலங்கள், இழந்த வசந்த காலங்கள், இழந்த சுகமான காலங்கள், சுகமாய் இருக்க வேண்டிய காலங்கள், சுகமாய் நான் என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டிய நாட்கள், அதெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், they are redeeming now, they are restoring now. Amen. மோரா சதலபா ரத்தக்கா மடரதலபா, they are restoring now. Supernaturally it's possible. Supernaturally possible. ஷாதாகாம் படரதலபா. ஓகே, இப்போ அடுத்த வசனத்துக்கு வருவோம். நான் வேகமாக முடிச்சுட்டு அந்த அந்த டெக்னாலஜியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் முற்பட்டு இருக்கிறேன். 26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து
உங்களை அதிசயமாய் நடந்து வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. மறுபடியும் அவர் ஒன்று சொல்கிறாரு, உங்கள் வெட்கத்தை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். எதனால், எப்படிப்பட்ட காரியத்தை செய்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன்? முதல்ல என்ன காரியத்தை சொல்லி என்னுடைய ஷேமை ரிமூவ் பண்ணுறேன்னு ஆண்டவர் சொன்னார். புறஜாதிக்கு முன்பதாக என்னுடைய நிந்தைய தேவன் எப்படி நீக்குகிறார். நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி விடுதீங்களோ? ஓஹோ, glory to the living God. சாதாரண செழிப்பல்ல, திருப்தி அடையும்படி செழிப்பை கட்டளையிட்டு என்னுடைய நிந்தையை நீக்குகிறார். இங்கே அதுக்கு ரிலேட்டடாகவே இன்னொரு வசனத்தையும் மறுபடியும் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு? உன் வெட்கத்தை நான் தூக்கி எறிய போகிறேன். எப்படி தூக்கி எறிய போகிறேன் அப்படின்னு சொன்னால், நாட் பை த ஃபாஸ்டிங், நாட் பை த பெக்கிங், ஃபீஸ்டிங்னால. எம்மே எல்லாம் சொல்லுங்க, ஃபீஸ்டிங்னால. சாப்பாடு போட்டு உங்களை திருப்தியாக்க போகிறேன் அப்படிங்கிறார். Amen. You should have a buffet every day. அந்த வசனத்து பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க, வாரத்தில் ஒரு நாள் ரசம், ரசத்து கூட உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது அவியல், இப்படியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்போண்டா ரசத்தெல்லாம் நீங்கள் குழம்பு வெரைட்டியில் சேர்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னும் கேள்வி கேட்குறாங்க. ரசத்தை எப்போ நீங்கள் குழம்பு வெரைட்டியில் சேர்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா உருளைக்கிழங்கு ஒரு பெரிய அன்றாட தேவையாகி போச்சு. என்ன சாப்பாடு கொடுத்தாலும் உருளைக்கிழங்கு என்ன பண்ணிடுறது, பொரியலை பண்ணி கையில் கொடுத்துடுறது. உருளைக்கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுங்க, எனக்கு உருளைக்கிழங்கே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உருளைக்கிழங்கு என்ன பண்ணிடுறது. சப்ளையர் தானே தேவன் சொல்கிறாரு. எப்பா இல்லை, ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் பஃபட் இருக்கும், அது வேஸ்ட் ஆயிரும் பிரதர். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அது வேஸ்ட் ஆயிரும். உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல பிரதர். சரிதான், செய்யி, 4-5 பேருக்கு கொடு, செய்யி, 4-5 பேருக்கு கொடு. நீ திருப்தியாக சாப்பிடணும். எல்லாம் சொல்லுங்கள், திருப்தியாக சாப்பிடணும். திருப்தியாக நீங்கள் சாப்பிடணும் என்று சொல்லும் போதே இந்த செழிப்பிற்குள்ள சுகம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குதல்ல, சுகம் இருக்குது. இந்த செழிப்புக்குள்ள சுகம் இருக்குது. இந்த செழிப்பு உங்களுக்கு சுகத்தை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிறார். நீங்கள் விரும்பினதை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறார் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. நான் சொல்லலைங்க, அவர் சொல்கிறாரு நீ பிளென்ட்டியாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். இங்கிலீஷில் இப்படி வருது, ஏ ஷால் ஈட் இன் பிளென்ட்டி. பெரிய ஆங்கில புலவர் மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி இங்கிலீஷில் இருந்தெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க. நான் என்ன பண்ணுறது? ஏன் இங்கிலீஷ்காரன் நிறைய பேர் பணக்காரனாக இருக்கான்னு தெரியுதா? நம்மளால் இப்போ வந்து டென்ஷன் ஆகிட்டான் என்ன சொல்லுவான், அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிமா. ஆனால் இங்கிலீஷ்காரன் என்ன தெரியுமா சொல்லுவான், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிமா. அவன் கூட பாருங்களேன், இவன் 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 வேலைக்கார புத்தி, இவன் வேலை செஞ்சே புழக்கின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுறான், உன் வேலையை பார்த்துட்டு போங்க. அவன் அதை கோபமாக சொல்லும் போது கூட உன் பிஸ்னஸை பண்ணு அப்படின்ட்டு போயிடுறான். நம்ம ஊரில் தான் வந்து லிமிட்டட் இருக்குது. லிமிட்டட் எல்லாம் சொல்கிறீங்களா, இந்த கம்பெனி லிமிட்டட், அந்த லிமிட்டட். ஆனால் அவன் ஃபுல்லாக இன்கார்பரேட்டுன்னு வச்சுருக்கிறான். இன்கார்பரேட். ஏன்னா அவனுக்கு லிமிட்டேஷன் பிடிக்காது. அவன் வாழ்க்கை முறையே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த லிமிட்டை தாண்டுறது, லிமிட்டை பிரேக் பண்ணுறது, இப்படியே கொண்டு போயிட்டான் பாருங்க. அதனால தான் அவன் எழுதுனது கூட அருமையாக இருக்குது. அவன் எழுதுனது கூட அருமையாக இருக்குது பாருங்க. நீ வெள்ளைக்காரனுக்கு துணை போறியா அப்படிங்கிற, இல்லை இல்லை, அடிமைத்தனத்தை நம்ம ஒருபோதும் துணை போகிறதில்ல. அவன் கொண்டு வந்த சில நல்லவைகளை நம்ம ஏற்காமல் இருக்க முடியாது. அவன் கொண்டு வந்த கல்வியை நம்ம ஏற்காமல் இருக்க முடியாது. அவன் கொண்டு வந்த மருத்துவத்தை நம்ம ஏற்காமல் இருக்க முடியாது. அவன் கொண்டு வந்த நல்ல விஷயங்களை, சுவிசேஷத்தை நம்மளால் ஏற்காமல் இருக்க முடியாது. ஏமே அதன் அடிப்படையில் இந்த வசனத்தை பாருங்க, and ye shall eat in plenty and be satisfied. இந்த யோவேல் 2 கர்த்தருடைய முழு இருதயம் ஒரு விஷயத்தில் தெரிந்து பாருங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தன்னா அது தேவன் அதில் உடன்பாடே இல்லை பாருங்க. நீ மனுஷன், சின்ன இருதயம் இருக்குது உனக்கு, சின்னதாக மனசு இருக்குது, ரொம்ப ஒன்றும் ப்ராடாக திங்க் பண்ணலை. உன்னை திருப்திப்படுத்துறதெல்லாம் தேவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. உன்னை திருப்திப்படுத்துறது
தேவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஒரு ராஜா தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு இப்படி சொல்கிறான் பாருங்க, ராஜ்யத்தில் பாதி நாளும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த மகாராணி வந்து ராஜ்யத்தின் பாதியிலெல்லாம் அவளுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஆனால் இவன் ராஜா சொல்கிறான், நீ யோசிக்கிறத விட 10 மடங்குக்கு மேலே நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறான். ஒரு உலகத்தின் ராஜாவே அந்த மனைவியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு இப்படி செய்வானே, ஆனால் இவர் பாருங்க, இவர் நல்ல மனவாளனா நம்மளுக்கு இருக்கிறார். நம்மளை சாட்டிஸ்ஃபைடு பண்ணணும்னா எதனாலும் செய்வார். ஆனால் நம்ம விரும்புகிற காரியம்லாம் அவர் பார்வைக்கு முன்பதாக ஒரு விஷயமே இல்லை பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு, அப்பா நீ சாப்பிட்றது கூட என் பொறுப்பு, உன்னை திருப்தியாக சாப்பிட வைப்பேன் அப்படிங்கிறார். ஏமேன், come on declare it with me, the money is coming. இன்றைக்கி அநேகமாக டெக்னாலஜி என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல. இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் முதல்ல ரிசீவ் பண்ணிக்கோங்க. எப்படியாவது உங்களுக்கு டெக்னாலஜியை சனிக்கிழமையாவது நான் சொல்லிடுறேன், சரியா? பட் இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு டெக்னாலஜி, இதுவே ரிசீவ் பண்ணுறதே ஒரு டெக்னாலஜி. மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான செய்திகளை கேட்டுகிட்டே இருக்கிறதே ஒரு டெக்னாலஜி பாருங்கள். காந்த மாதிரி உங்களை இது மாற்றும். மணி அட்ராக்டிங் மேக்னட்டாக இது உங்களை மாற்றும். மணி அட்ராக்டிங் மேக்னட்டாக இது உங்களை மாற்றும் பாருங்கள். நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் கேட்காமலே உங்கள் கைகளில் காசு வரும். ஆமென், ஹல்லேலூயா. சம்மந்தமே இல்லாமல் சப்ளை ஆகிட்டே இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் சப்ளை ஆகிட்டே இருக்கும். சூப்பர் நேச்சுரலாக ஓவர்ஃப்ளோ நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இது ஆரம்ப நிலையில் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்போ ஒரு காந்தத்து பக்கத்தில் ஒரு 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 பின்னை ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒட்டுற மாதிரி போயிட்டு அப்படியே வரும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டப்புன்னு ஒட்டும். ஏமேன், கொஞ்சம் கொஞ்சமாக டப்புன்னு ஒட்டும் பாருங்கள். அந்த மாதிரி ஆரம்பத்தில் சின்ன சின்ன காசாக அவங்கள்ட்ட வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் போகிற இடமெல்லாம் தங்கமும் வெள்ளியும் ஐஸ்வர்யமும் உங்கள் கைகளில் குவிய ஆரம்பிக்கும் பாருங்கள். இதை நான் அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, நானோ கவியோ பாப்பாவோ எங்கே போனாலும் சரி, போயிட்டு வெளியில் வரும்போது ஐஸ்வர்யத்தை கையில் எடுக்காமல் வந்ததே இல்லை. இப்பவும் பாருங்க, வீட்டுக்குள்ளே இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் வரும். ஆனால் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவார் தேவன். ஏமேன், திருப்தி ஆக்குவார், பிளென்ட்டியாக சாப்பிட வைப்பார் பாருங்க. ராபா சந்தலாபா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே 37 எடுங்களேன். பிரதர், நான் இப்போ பயங்கரமான ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கேன், நீங்கள் என்ன சோரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. உன் சோத்துக்காகவே இவ்வளவு பிளென்ட்டியை தருகிறவர் உன் காரியத்தை மாற்றாமல் இருப்பாரா? கண்ணு திறக்கணும், அவ்வளோதான். மணி இஸ் கம்மிங். Come on, declare it with me. Money is coming. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பிரெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. பிரெட்டுன்னு உடனே ஓஹோ, நீதிமானின் பிள்ளைகளுக்கெல்லாம் டெய்லி பிரெட்டு கிடைக்கும் போல். இதெல்லாம் நம்ம காய்ச்சல் வரும்போது தான் சாப்பிட்றது, டீயில் முக்கி. இந்த பிரெட்டை வச்சு அவன் என்ன செய்வான்? நீதிமானின் பிள்ளைன்னா இவ்வளோதான் போல அப்படின்னு இந்திய புத்தி என்ன பண்ணிடுறதுன்னா அந்த வசனத்தையே அப்படி மாற்றி விட்டுருது. பிரெட்டுன்னு உடனே அப்பம்னு உடனே என்ன நினச்சிவிட்டான்? இங்கே அவர் என்ன மீன் பண்ணி சொல்கிறாருங்கிறத விட்டுடுறான் பாருங்க. அப்பம்னு உடனே என்ன பண்ணிடுறான்? ஓகே, ஏதோ வயிற்றுக்கு, நீதிமானின் பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு கிடைக்கும், அவன் சந்ததிக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஒன்று கூழோ கஞ்சியோ பிரெட்டோ என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துறாரு போகிற அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பம்னு சொல்கிற இடத்துல ஃபுட்டு அப்படின்னு தான் வருது, சரியா? அந்த மீனிங்கில் தான் அவர் சொல்கிறார். சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பாட்டுக்காக அது யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு தான் அங்கே சொல்லியிருக்கிறார். தட் மீன்ஸ் அங்கே பிளென்ட்டியாக இருக்கிறதுனால இது சாப்பாடை பற்றி நீதிமானின் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நான் இளைஞனாக இருந்து முதிர் வயதான வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீதிமானின் பிள்ளைகள், தாவீது ஒரு நீதிமான், சரியா? அவனுடைய பிள்ளையை எப்படி சாப்பிடுதோ அதை பேஸ் பண்ணி இந்த வசனத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறான், சரியா? அவன் பிள்ளைக்கு அவன் டெய்லி ஏதோ 2 ரொட்டியை சுட்டு கையில் கொடுத்துட்டு அது பசி ஆற்றுல பாருங்க. இவன் ராஜாவுடைய டேபிளில்
எப்படி சாப்பிடுதோ அந்த வியூவில் இருந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் சாப்பாடை பற்றி தேவன் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, ராஜரீகமான சாப்பாடை உங்களுக்கு போட போகிறாருன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஒரு கிங் கையில் என்ன செழிப்பு இருக்குதோ அது உங்கள் கையிலையும் என் கையிலையும் உண்டாகும்னு தேவன் பேசிகிட்டு இருக்கிறார். தேவனுடைய இருதயம் புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ஹார்ட் ஓப்பன் ஆகுதா உங்களுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. The money is coming. ஆக்சுவலி the money is coming புக்கை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஆன்லைனில் நீங்கள் வாங்க, 3000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். செலவு பண்ணுங்க. கோடிக்கணக்கில் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாவது சேர்த்து வச்சு சில புத்தகங்களுக்குன்னு செலவு பண்ணுங்கள். அது உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, எடுத்து வாசிங்க. ஏன்னா அதை எழுதுனது ஊபர்ட் ஏஞ்சல். அவர் மேலே இருக்கிற அனைட்டிங் நம்ம மேலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது ஒரு மீடியம் இம்பார்ட்டேஷனை நீங்கள் இப்படி கூட வாங்கிக்கிடலாம். சரியா? அந்த புத்தகத்திலேருந்து தான் இந்த செழிப்பை பற்றி நான் இப்போதைக்கு நான் பேச போகிறேன். இது நான் சொன்னது முழுமையாக அதில் இருக்கிறது இல்லை, அதில் இருந்த பாயிண்ட்ஸை எடுத்துருக்கிறேன். மற்றபடி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இதை நான் ரீமேக் பண்ணிகிட்ருக்கிறேன். சரியா? ஓக்கடு தெலுங்கு படம் தான், ஆனால் இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி கில்லி வர்றதுனால அங்கே உள்ள ஹீரோ வேறு, இங்கே இருக்கிற ஹீரோ வேறுங்கிற மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இதை நான் நம்மளுடைய டேஸ்ட்டையும் சேர்த்து நம்மளுக்கு உள்ள அபிஷேகத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இஃப் யூ ஹேவ் அ சாய்ஸ், உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்கள் ஆன்லைனில் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. சரியா? பட் ஆன்லைனில் இருக்குமாங்கிறது டவுட்டு தான், ஆனால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். என்ன சொல்கிறார் இவர்? ராஜா தன்னுடைய பார்வையிலேருந்து சொல்கிறாரு, நான் நீதிமானாக இருக்கிறேன், என் பிள்ளை எப்படி சாப்பிடுது பாரு. இந்த மாதிரி நான் இளைஞனாக இருக்கும் போதே பார்த்துட்டு இருக்கிறேன்ப்பா, சவுளை பார்த்துட்டேன், நீதிமானுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் அவன் சாப்பிட்றதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறான். ஏமே அவன் சாப்பிட்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஏமே பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 அதன் அடிப்படையில் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம், தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமானார் அப்படின்னு சொல்லியிருக்குது. தாவீது என்ன சொல்கிறான், நீதிமானுடைய பிள்ளைகள் பிளென்ட்டியாக சாப்பிடணும்னு சொல்கிறான். அப்போ அதையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நீதிமானுக்கான அடையாளமே செழிப்பு அப்படின்னு தெரியுது. ஏமே சாப்பாட்டை பற்றி பேசினான்னு உடனே நீங்கள் சோத்தை பற்றி பேசினான் அப்படிங்கிறத எடுத்து போடுங்கன்னு அப்படியே சொல்லிட்டேன். அவன் பிளென்ட்டியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நான் இளைஞனாக இருந்து முதிர் வயது உள்ளவன் வரைக்கும் பார்த்துட்டேன்ப்பா, நீதிமான் செழிப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். நீதிமான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அவன் என்ன சொல்கிறான், செழிப்பு நீதிமானின் ஒரு முக்கியமான அடையாளம் என்று அவன் சொல்லுகிறான். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறார், நீதிமானாய் அடையாளப்படுத்த விரும்புகிறார். நீதிமானுக்கான முக்கியமான ப்ரூஃப் என்னன்னா, நீங்கள் செழிப்பாய் இருப்பது நீதிமான் என்பதற்கான முக்கியமான அடையாளமா இருக்குது. ஏமே ஹalleluya 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 ஹalleluya. மோரபா சாந்தலபா ரிதலபா ரச்சகம் படரதலபா. God's economy, your prosperity is the proof of your righteousness. எழுதி வச்சுக்கோங்க. This is a statements. இந்த நான் இப்போ இடையில ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸை நான் நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதை எனக்கு எழுதி அனுப்புங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை தொகுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறதா இருக்கிறேன். டெய்லி மார்னிங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி எவன் கடன் கேட்க போகிறான்னு தெரியலையே, இன்றைக்கி எப்படி நான் பில்லு கட்ட போகிறேன்னு தெரியலையே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இதை என்ன ஆக போகுதுன்னு அப்படி யோசிக்காமல் நான் அனுப்பின அந்த தகவலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடியோ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து வச்சு டிக்ளேர் பண்ணுங்கள். 7 times டிக்ளேர் பண்ணுங்கள். டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், டப்பு 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 டப்புன்னு கண்ணு முன்னாடி மாறிக்கிட்டே இருக்கும். டப்பு டப்புன்னு கண்ணு முன்னாடி மாறிக்கிட்டே இருக்கும். ரியலாகவே சொல்கிறேன், இந்த காரியங்களை தேவன் என்னோடு பேசும்போது என் கையில் 0. சரியா? இன்றைக்கி இல்லை, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ற இந்த காரியங்களை பேசிகிட்டு இருந்தபோது 0. நான் ஒரு கடையில் உட்காந்துருந்தேன், இதை பற்றி தியானிச்சுக்கிட்டு இருந்தேன், இதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
ஊழியம் தனியாக ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இப்படி பல யோசனைகள் இருக்குது. கையில் 0. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசிக்கிட்டு இருந்தார் பாருங்கள். இதே யோவேல் தீர்க்க தரிசனத்துலேருந்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் இதை அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊபடேஞ்சருடைய மெசேஜஸை கேட்டுட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த மணி இஸ் கம்மிங், த மணி இஸ் கம்மிங். நான் சொல்கிறேன், ஆச்சரியமான விதத்தில் என் அக்கௌண்ட்டில் அது வரைக்கும் நான் பார்த்திராத ஒரு அமௌண்ட்டு என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனிச்சு. எனக்கு தேவன் கன்ஃபார்ம் பண்ணார். ஏமே தேவன் கன்ஃபார்ம் பண்ணார் சில காரியங்களை. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தபோது எனக்கு இன்சூரன்ஸ் இருந்தது, என் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் இருந்தது. முதல்ல பாப்பா டெலிவரிக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த டைம்லலாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எனக்கு அந்த இன்சூரன்ஸ்லேருந்தே கிளைம் ஆகிடுச்சு. நான் ஜாபை ரிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு கிளைம் கிடைக்காது. என் ஒய்ஃப் மறுபடியும் கன்சீவ் ஆன டைம் பாருங்கள். என்ன செய்ய போகிறான்னு தெரில. பணம் என்கிட்ட இல்லை, டெலிவரிக்கே என்கிட்ட பணம் இல்லை கையில். எனக்கு நகை அடகு வைக்கிறதுல உடன்பாடே கிடையாது. அது எங்கள் மாமாவும் எங்களுடைய அத்தையும் கவியோட அப்பா அம்மா அவளை போட்டு அலங்கரிக்கணுங்கிறதுக்காக நகை போட்டு அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். நான் ஒரு நாள் கூட அவங்க நகையை கை வச்சதே இல்லை. ஏமே எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும்? ரிசீவ் பண்ணிக்கோங்க. தன் மனைவியின் நகையை அடமானம் வைக்காத கணவர் என்கிற அபிஷேகம். சீரியஸாக நான் சொல்கிறேன், பொய் சொல்ல முடியாது. நீங்கள் கவியோட நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க, கூப்பிட்டு கேளுங்க. புருஷன் உன் நகையை அடகு வச்சுருக்கானா நீங்கள் கேளுங்க. ஒரு நகை கூட என் ஒய்ஃபோட நகையை நான் ஒரு நாளும் அடகு வச்சது கிடையாது. என் நகையும் நான் வச்சது கிடையாது. கவி என் ஒய்ஃப் அவள் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா. அதற்காக என்ன பண்ணுவான்னா அவளுடைய சொல்ல வச்சு அவள் எடுத்து என்ன பண்ணுவாள், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவள் பண்ணுவாள். அதுக்கான வட்டி கூட அவள் கட்ட மாட்டாள். அவள் ரொம்ப விவரம். என்னென்னா அவள் பேரில் கூட அதை அடகு வைக்க மாட்டாள். அவள் பேரில் கூட அவள் அடகு வைக்க மாட்டாள். எந்த அளவுக்கு ப்ராஸ்பரிட்டி உள்ள வேலை செய்து பாருங்க. ஏமே ஸோ அந்த டெலிவரி டைம்லையும் இதே வசனத்தை தேவன் எனக்கு மீண்டும் என்ன பண்ணார், நினைவுபடுத்தினார் பாருங்க. எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது, அக்கௌண்ட்டில் உள்ளே வந்துச்சு. நான் பில்லை கட்டி முடிக்கேன், என்ன அமௌண்ட் உள்ளே வந்ததோ அந்த அளவுக்கு கரெக்டாக செலவாயிருக்குது. பேக்கேஜ் ஒரு 60,000 ரூபா, அது போக அங்கே அந்த சின்ன சின்ன திங்ஸ் வாங்கினது வச்சது எல்லாத்தையும் சேர்த்து, ஈவன் நான் வாங்கின தோசை 3 நாள் ஹாஸ்பிட்டலில் நான் செலவு பண்ணேன் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தா பில்லு போட்டு பார்க்குறேன் எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டு. நான் சொல்கிறேன், தேவன் திருப்திப்படுத்தினா இப்படி திருப்திப்படுத்துவார். ஏமே நான் சொல்கிறேன், அது வரைக்கும் என்கிட்ட இருந்த மேக்னெட்டிக் பவரில் அது ஆப்ரேட் ஆகிருக்குது. ஆனால் இப்போ கூடி இருக்குது. இப்போ ஒரு டெலிவரி இல்லை, 10 டெலிவரி நடந்தாலும் வரும். ஏமே அல்லேலூயா. 10 பிள்ளைங்க பெற்றாலும் அதுக்கான ஃபீஸ் வரும். நிறைய பேர் பிள்ளைகளை 2-3 நிப்பாட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுகளுக்கே செலவு பண்ண முடியுமா இல்லையாங்கிற டவுட்டு இல்லை. பிள்ளைகள் வந்தால் பணமும் நிறையா வரும். இப்போவே நான் பணத்துக்கு போராட்டிகிட்டு இருக்கேன் பிரதர், அதனால் கல்யாணத்தை நான் யோசிக்கிறேன். இல்லை, நீ கல்யாணத்தை முடி. சம்பாதிக்க திராணி இருக்கா? சம்பாதிச்சுட்டு இருக்கியா? கொஞ்சம் சம்பளம் பண்ணாலும் வேலைக்கு போறியா? நீ தைரியமாக கல்யாணம் முடி. நீ வேலைக்கே போகாமல் கல்யாணத்தை முடிக்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது. சரியா? நீ வேலைக்கு போறியா? கல்யாணத்தை முடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறியா? பரவாயில்ல, கல்யாணத்தை முடி. நீ கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆகும்போதே உன் ப்ரொமோஷன் வரும். ஏன்னா இது எனக்கு நடந்ததே. சீரியஸ்லி கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆமாம், 18,000 என்னமோ தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அந்த என்னுடைய என்கேஜ்மெண்ட் டைமில். பாருங்கள், என்கேஜ்மெண்ட் ஆணுச்சு, எவனுக்கும் கிடைக்காத விதத்தில் 6 மாதத்தில் எனக்கு ப்ரொமோஷன் உண்டானுச்சு. என் சம்பளம் 25,000 மாறிச்சு. ஏமே இது நடக்கும். கர்த்தரை நம்பினா அவர் திருப்திப்படுத்தாமல் விட மாட்டார். ஏமே சொல்லுங்கள், கர்த்தரை நம்பினா திருப்திப்படுத்தாமல் விட மாட்டார். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு கிளாஸும் சனிக்கிழமை நடக்கிற கிளாஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா? அதுக்கப்புறம் ப்ராஸ்பரிட்டி கிளாஸஸ் எல்லாத்துக்குமே வேறு லிங்க்கு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக உண்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அதனுடைய ரெக்கார்டிங்கும்
ஃபீஸ் கட்டினவர்களுக்கு மட்டுமே அனுப்பி வைக்கப்படும். ஸோ சங்கீதக்காரன் இப்படி சொல்லிட்டான், நான் உயிருள்ள வரைக்கும் பார்த்துட்டேன்ப்பா, நிறைய வயது வரைக்கும் பார்த்துட்டேன், நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவதில்லை, அவங்க ப்ராஸ்பரிட்டியில் இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறான். நீதிமானுக்கான அடையாளம் என்ன? நான் செழிப்பாய் வாழ்வது. அப்போ நான் நீதிமானாங்கிற கேள்விக்கு பதில் எங்கே இருக்குன்னா 2 கொரிந்தியர் 5:21 இருக்குது. நீங்கள் அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஏமே பிளென்ட்டியாக ஆசீர்வதிக்கிறதும், இப்படி என்னைய திருப்தியாக ஆசீர்வதிக்கிறதும், என்னுடைய சேமை ரிமூவ் பண்ணுறதும், இது எல்லாமே ப்ராஸ்பரிட்டினுடைய ஒரு விஷயமா இருக்குது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், த மணி இஸ் கம்மிங். இது ஒரு பெரிய மந்திர வார்த்தையாய் இருக்கிறது. ஏமே சரி, இப்போ என் பணத்திற்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட பணம் வரல? எங்கே ஏன் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹீப்ரு எபிரேயர் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 9:4. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் ஃபீஸ் பிரதர், ஃபீஸ் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்படின்னா தான் சில நேரங்கள் திட்டமாய் ஒதுக்கி நீங்கள் அதற்கென்று உட்காருவீங்க. ப்ராஸ்பரிட்டியுடைய முதல் படி அதற்காய் வந்து அமர்ந்து இருப்பது. ஏமே நீங்கள் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்க, இப்போ வந்து உட்காந்துட்டீங்கள, உங்கள் மீது கண்டிப்பாக செழிப்பின் அபிஷேகம் வேலை செய்யும். ரெண்டாவது, சில ஒபே, சில ஒழுங்கு, சில சாக்ரிஃபைஸ் அதற்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சோம்பேறினுடைய இருதயம் விரும்பியும் ஒன்றையும் பெறாது அப்படின்னு சொல்லுது. அப்போ சுறுசுறுப்புள்ளவன் ஆகாரத்தை சேர்க்கிறான்னு சொல்லுது பாருங்க. ஏமே ஆகாரத்தை சேர்க்கிறான்னா வேதத்தில் நிறைய இடத்துல செழிப்பு, ஆகாரம், சாப்பாடை பற்றி பேசுதுன்னா அங்கே செழிப்பை பற்றி பேசுகிறது அப்படின்னு அர்த்தம். ஏமே ஈவன் ஆர்க் ஆஃப் தி கவனன்ட்ல, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது பாருங்க. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும், பொன்னால் செய்த தூப கலசம், அடுத்து முழுவதும் பொத்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், இல்ல சொல்லுங்க, மன்னா, ஒரே நிமிஷம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோலும், ஆரோனுடைய துளிர்த்த கோலும், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் அவரு? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், பொற்பாத்திரம், எல்லாம் சொல்லுங்க, பொற்பாத்திரம். அடுத்து ஆரோனுடைய தளிர்த்த கோல், ஆரோனுடைய கோல். அடுத்து உடன்படிக்கையின் கற்பலகை, உடன்படிக்கையின் கற்பலகை. பாருங்க, இந்த ஆரோனுடைய கோல் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, கர்த்தருடைய அத்தாரிட்டி அதற்கு அடையாளமாக இருக்குது, கர்த்தருடைய ஆளுமைக்கு அடையாளமாக இருக்குது. பாருங்க, இந்த ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் உள்ள இருக்கிற இந்த லா, அந்த கற்பலகை கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அடையாளமாக இருக்குது. இந்த மன்னா, முதலே சொன்னேன், பிரெட்டு அப்படின்னு சொன்னால், இந்த உணவை பற்றி வர்ற இடத்துல எல்லாமே என்ன பண்ணுது? செழிப்பிற்கான அடையாளம் இருக்குது. அதுபோக தங்கமும் இருக்குது பாருங்க, பொற்பாத்திரம் இருக்குது. பொன் அப்படின்னாலே அது என்னதுக்கு அடையாளமாக இருக்குது? செழிப்பிற்கான அடையாளமாக இருக்குது. மீன் செழிப்புக்கு அடையாளம், பிரெட்டு செழிப்புக்கு அடையாளம், மன்னா செழிப்பிற்கு அடையாளம், தங்கமும் வெள்ளியும் செழிப்பிற்கு அடையாளமாக இருக்குது. இப்போ இந்த ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட்டுக்குள்ள மேஜர் பார்ட்டி யார் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராஸ்பரிட்டி தான் பண்ணுது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மேஜர் பார்ட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த செழிப்பு தான் இருக்குது பாருங்க. ஏமே எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள செழிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர்னா உடன்படிக்கை பெட்டி, சரியா? அப்போ கர்த்தரே 1/3 செழிப்பினால நிரம்பி இருக்கிறார். 1/3 செழிப்பினால நிரம்பி இருக்கிறாரு. அவர்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது, அவர்கிட்ட பிரமாணங்கள் இருக்குது, ஓகே தான். 1/3 முக்கியமான பங்கு என்ன? செழிப்பு. ஏமேன், எல்லாரும் சொல்லுங்க, முக்கியமான பங்கு செழிப்பு. சரி, ஓகே. இப்போ ஏன் பணம் எங்க? ஏன் செழிப்பு? ஏன் நான் இவ்வளோ நாள் அனுபவிக்காமல் இருக்கிறேன்? 2 நாளாகமம் எடுத்துக்கோங்க, 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது
பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளாய் கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். சரியா? இல்லை சொல்லுங்க. வெள்ளி பொண்ணுனால் செய்யப்பட்ட எல்லாத்தையும் ஆலயத்தில் வைத்தான். 7வது வசனம் பாருங்களேன். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய ஆலயத்தின் சந்ததியாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். இப்படி இருக்குதா? சாலமோன் செஞ்சது என்ன? அதை தான் ஹீப்ரூவில் சொல்லியிருக்குது, என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்குது. சாலமோன் அந்த தங்கத்தெல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறான்? கொண்டு வந்து வைக்கிறான். ஆசாரியர்கள் உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. பாருங்கள் 10வது வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதில் வேறொன்றும் இருந்ததில்லை. ஆகா, என்ன நடந்திருக்குது? உள்ள பார்த்தா கற்பலைகள்லாம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பார்த்தா அங்கே சாலமோன் செஞ்சு கொடுத்ததெல்லாம் இருந்திருக்குது. ஆசாரியர்கள் உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ என் ஐஸ்வர்யம் எங்கே போச்சு? உள்ளே இருந்த தங்கம் வெளியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா பூரா இந்த ஆசாரியர்கள் பண்ணுற வேலை, பூரா இந்த போதகர்கள் பண்ணுற வேலை பாருங்க. வெறும் கற்பலகையை மட்டும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெறும் டூஸ் அண்ட் டோன்ஸை மட்டும் எடுத்து சொல்லிவிட்டு செழிப்பை பற்றி பேசவே இல்லை பாருங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவம் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம். கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, நீங்களும் நானும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கற்பலகையை மட்டும் முன்னாடி காட்டிவிட்டு இந்த செழிப்பை பற்றி பேசாமல் இருந்தது தான் இங்கே முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது பாருங்கள். எம்மே ஹல்லேலூயா. ஸோ இது நான் பேசும்பொழுது நிறைய பாஸ்டரை குற்றப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் ரொம்ப அதுக்குள்ளே போகலை. அவங்க செழிப்பாக இருக்கிறான், ஆனால் விசுவாசிகள் செழிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுல நிறையா தீர்மானங்கள் போட்டு என்ன பண்ணுறாங்க, நீ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அதை அப்படி வந்து அவன் கோட்டு சூட்டு போட்டுக்கிடலாம், அவன் காரில் போய்க்கிடலாம், ஆனால் நீ அப்படி போகக்கூடாது. நீ அப்படி போனால் அவன் செழிப்பு உனக்கு வந்துட்டு அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. பார்த்துக்கோ, நீ என்ன பண்ணிடுவ, நீ அதை தப்பான வழியில் பயன்படுத்திடுவ அப்படின்னு என்னெல்லாமோ மெஸ்மரிசம் பண்ணி போட்டு அமுக்கி வச்சுருக்கிறாங்க நிறைய பேரை. இன்னும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தப்பிச்சிட்டோம். நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுறதா இருந்தால் ஜீசஸ் வேலை மினிஸ்ட்ரி பண்ணுங்க. ஏமே ஜீசஸ் வேலை மினிஸ்ட்ரி பண்ணுங்க. பாருங்கள், அவர் மினிஸ்ட்ரி எல்லாரும் பார்க்கும்போது இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேஷனேட்டா நான் மினிஸ்ட்ரியை பார்த்தது இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஏதாவது சும்மா நீ வந்து அடிச்சு விடாத, எதையாவது ஒன்றும் பேசாத, சரியா? அப்படியெல்லாம் எங்கே சொல்லியிருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா எடுத்துக்கோங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறாரு. அவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது எல்லா மக்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி, இதனால தான் தமிழ் வசனங்களை கொஞ்சம் வாசித்ததுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை அப்படின்ட்டு இருக்குது இல்லையா? இது இங்கிலீஷில் எப்படி தெரியுமா வந்திருக்குது? In so much that they were all amazed and glorified God, saying, we never saw it on this fashion அப்படின்னு வந்துருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலாக ஃபேஷனாக ஒருத்தன் ஊழியம் பண்ணி நான் பார்த்ததே இல்லையாப்பா அப்படிங்கிறான். உங்களுக்கு புரியுதா? எந்த அளவு, அதாவது ஒரு காலமும் கண்டது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடக்கவே இல்லை. இல்லை, நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது. மக்கள் அப்படி சொல்லவும் இல்லை, சரியா? அதுக்கு முன்னாடி பெதஸ்தா குளத்தில் தூதன் வந்து கலக்கியிருக்கிறான், அற்புதம் நடந்திருக்குது. நடக்க முடியாதவன் நடந்திருக்கிறான். மோசே காலத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அற்புதங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த ஃபேஷனில் பண்ணலையப்பா அப்படிங்கிறாங்க. இந்த ஃபேஷனில் ஊழியம் பண்ணலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீ இஸ் மிராக்கிளஸ் பண்ணும்போது கூட ப்ராஸ்பரிட்டியோட மிராக்கிள் பண்ணுறாரு.
ஃபேஷனேட்டாக இருக்கிறார். ஏமே எப்படிங்க ஃபேஷனேட்டாக இருந்தார்? இவர் 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 போகணுன்னா நீ எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வேணும் அப்படிங்கிறார். ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை என்பது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பணக்காரங்க மட்டுமே போகக்கூடியது. அவர் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆழம் இருந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு அப்படின்னா, ஆண்டவருக்கு வேணும்னா இவர் பரலோக தேவனுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஊழியத்தின் நிமித்தமாக கேட்கிறார்கள், ஒரு கழுதையை கழட்டி விடுங்கள் அப்படின்லாம் இல்லை. ஆண்டவன் சொன்னால் என் ஓனருக்கு தேவை அப்படின்னு சொல்லி போய் கேட்க சொல்கிறாரு. உன் ஓனர் யாருப்பா அப்படின்னு சொன்னால் இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அவர் வாடகை ஒழுங்காக கொடுத்துருவார். அவர் வாடகை ஒழுங்காக கொடுத்துருவார். அதனால் தைரியமாக இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறான், அவர் 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 இந்த கழுதைக்கான காசை ஒழுங்காக பே பண்ணிடுவார் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறான், கழுதையை கலத்தி கொடுக்குறான் பாருங்க. ஒருவனும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதையை ஒருத்தரை நம்பி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவர் பில் செட்டில் பண்ணால் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுவார் அப்படிங்கிற தைரியத்தில் தான் கழட்டி கொடுக்குறான். ஹalleluya ஹalleluya. நீ மினிஸ்ட்ரி பண்ணுறதா இருந்தால் ஜீசஸ் வேலை நான் மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன். கமான், இதை நீ ஒரு தீர்மானமாக எடுங்க. ஊழியக்காரங்களாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி செய்ய போகிறேன். Glory to be the living God. நான் சொல்கிறேன், ஜீசஸ் வே மினிஸ்ட்ரியை உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஓப்பன் பண்ணுறார். ஆமென். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜீசஸ் வே மினிஸ்ட்ரி உங்கள் வாழ்க்கையில் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஆராபா ஷதலபா ரத்தக்கா மடரதலபா. பாருங்கள், ஆண்டவர் மத்தேயு 26:11 இதை மட்டும் வாசி நான் முடிக்கிறேன். சரியா? மத்தேயு 26:11 உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். ஒரு அம்மா என்ன பண்ணுது, 1 வருஷ சேலரியை உடச்சி அவர் மேலே ஊற்றுது. சரியா? வல்லுநர்கள் இப்படி சொல்கிறாங்க, 1 வருஷத்திற்கான சம்பளத்தை அந்த அம்மா உடச்சி என்ன பண்ணியிருக்குதான், ஊற்றிருக்குதான். இதுக்கு முன்னாடி எப்படி உடச்சி ஊற்றிருக்கிறீங்களா? இனி ஊற்றக்கூடிய நாட்கள் வரும். ஏமே, ஆமாம். 1 வருஷம் சம்பளம் என்னையா, அவர் என் செழிப்புக்கு, அவர் எனக்கு கட்டளையிட்ட செழிப்புக்கு முன்பதாக இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கான நாட்கள் வருது. இப்போ உடச்சி ஊற்றின உடனே இதெல்லாம் தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, இப்படி எந்த அம்மா உடச்சி ஊற்றிவிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வைத்தறிச்சப்படுறாங்க. 9வது வசனம் பாருங்க, 26:9. இந்த தைலம் உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இங்கே பாரு, 1 இயர் சேலரிக்கு நான் ஒர்த்து இல்லையா அப்படின்ட்டார் ஆண்டவர். ப்ராஸ்பரிட்டி எனக்கு வர்றதுக்கு நான் ஒர்த்து இல்லையாடா அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன் அவளை போய் ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? ஐ எம் எ காட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. நான் அதற்கு தகுதியான ஆள் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்படி சொல்றாரு பாருங்க, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இந்த வசனம் தமிழில் இப்படி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் இப்போ எப்படியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன், அதனால் தரித்திரர் இங்கே தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. இந்த தரித்திரத்தோட என்னையை சேர்க்காத அப்படின்ட்டார். இந்த தரித்திரத்தோட என்னையை சேர்க்காத. தேவன் தரித்திர நிலையை வெறுக்கிறவராக இருக்கிறாரு. இயேசு இந்த ஃபேஷனேட்டில் ஒர்க் அவுட் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் அவருக்கு செல்வங்கள் வரும்பொழுது அதை எவனாவது தடுத்தானா டென்ஷன் ஆகிறாரு. நான் அதற்கு கேப்பபிளான ஆண்டவரா? 1 வருஷம் சேலரி தானே உடச்சா நான் அவளுக்கு 10 மடங்கு திரும்ப கொடுத்துட்டு போகிறேன், அவளை ஏன் தொந்தரவு பண்ணுற? தரித்திரம் எப்போ இருப்பான்ப்பா, நீ அவனை என்னோட கம்பேர் பண்ணாத, அவனோட என்ன சேர்க்காத, இதற்கு நான் பாத்திரமான் இல்லை என்று சொல்லாத அப்படிங்கிறார். தரித்திரம் எப்பொழுது இருப்பான், என்னையை சேர்க்காத, அந்த லிஸ்ட்டில் என்னை வைக்காத. நான் போய் சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய பேர் முடிய பார்த்தா நீங்கள் இங்கிலீஷில் வாட்சி பாருங்கள், அப்படி வருது. சரியா? எங்கே வருது? For I have the poor always with you, but me I have not always. But me, எல்லாம் சொல்லுங்க, but me. ஆனால் என்னை அவங்களோட சேர்க்காத அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனி தரித்திரருடைய லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். ஏமேன். அந்த லிஸ்ட்டில் நீ கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை இப்போ இன்னைக்கு இதை வாஞ்சையாக அட்டன் பண்ணணுன்னு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த லிஸ்ட்டில் நீங்கள் கிடையாது. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் கிடையாது. நிறைய பேர் உள்ளே போய்ட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க, இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் உள்ளே போய்ட்டு வெளியில் வந்துட்டுருக்குறாங்க. ஐயோ பாவம், ஐயோ பாவம். தே ஆர் மிஸ்டு. இது
சரி இருக்கட்டும், அந்த லிஸ்ட்டில் நம்ம கிடையாது. அந்த லிஸ்ட்டில் நம்ம கிடையாது. ஸோ வி ஆர் த காட் ஃபாதர் ஆஃப் தி மாடர்ன் டே ப்ரொஃபட்டிக் மூமெண்ட். ஆமென். நிறைய பேர் பார்ப்பாங்க, இப்போ இந்த ஃபேஷனில் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு உங்களை பார்த்து சொல்ல போகிறாங்க, என்னை பார்த்து சொல்ல போகிறாங்க. ஐ பிலீவ் இட். பிகாஸ் வை? பிகாஸ் த மணி இஸ் கம்மிங். ஆமென். The money is coming. The money is coming. So the secret of the technology of possibilities பற்றி நான் வர சனிக்கிழமை உங்களோடு பேச போகிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தேவனுடைய இருதயத்தை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் திருப்தியாக இருப்பது, செழிப்பினால் திருப்தியாக இருப்பது, புறஜாதிக்கு முன்பதாய் நீங்கள் பட்ட நிந்தையை செழிப்பினாலே நீக்குவதும் உங்களை திருப்திப்படுத்துவதும் தான் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டியினுடைய முதல் படி என்ன? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இதற்காக மெனக்கிட வேண்டும். இதற்கென்று சில விலைக்கரையத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஏமே, இதற்கென்று சில விலைக்கரையத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? செலுத்தணும். நேரத்தை செலுத்தணும், உங்களுடைய மனதை செலுத்தணும், உங்களுடைய பொருளாதாரத்தை இதற்கு நேராய் நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த 3 ஒரே கோட்டில் இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களுடைய செழிப்பை ஒரு கொம்பனாலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஒரு கொம்பனாலையும் தடுக்க முடியாது. ஏமே. ஸோ இதில் இருந்தால் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி அடுத்தடுத்து நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை மீட்டிங்க்கு அப்புறவு இந்த ப்ராஸ்பரிட்டி கிளாஸுக்கு நிச்சயமாக ஃபீஸ் உண்டு. அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய காசுலாம் இருக்காது. சரியா பிரதர்? என்னால் இப்போதைக்கு அந்த சின்ன அமௌண்ட் கூட கொடுக்க முடியாது. ஆனால் நான் வந்தால் அந்த கிளாஸ் முழுக்க ஒழுங்காக நான் உட்காருவேன், நான் கற்றுக்கிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக நான் தரேன். இதுக்கு ஏன் நீ ஃபீஸ் வைக்க அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை, சிலர் உங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை முழுமையாக உட்காந்து அட்டன் பண்ணி கேட்கணும். 3 மாதம்தான், வேறு மாதிரி ஆறும். ஏமே. ஹல்லேலூயா. ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக விதைக்க பழகுங்க. சரியா? கண்டினியூஸாக முதல்ல விதைச்சி பழகுங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானங்களை எடுத்து வைத்து பைத்தில் ஒரு பங்கை எடுத்து உங்கள் சபைகளுக்கு நீங்கள் செலுத்துங்க. அல்லது சபைலாம் எனக்கு கிடையாது பிரதர், பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஒரு சபையோடு நீங்கள் என்ன பண்ணணும்? நிச்சயமாக இருக்கணும். ஸோ உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கனப்படுத்துங்க. சரியா? விதைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு செழிப்பை போதிக்கிற ஆட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் விதைங்க, கண்டினியூஸாக விதைங்க. ஏதாவது ஒரு நாள் விதைக்கிறது, அதுக்கப்புறம் மூடு இல்லை பிரதர் அப்படிங்கிறது இல்லை இல்லை. ப்ராஸ்பரிட்டிக்கான பிசாசு வஞ்சிக்கிற மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த 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 விதைத்தலில் தான் ரொம்ப உங்கள் நேரத்தை திருடுவான். ரெண்டாவது, உங்களுடைய பணத்தை திருட பார்ப்பான், உங்களை திருடனாக்கி பார்ப்பான். ஏன்னா வேதம் சொல்லுது மல்கியா 3 நீங்கள் கர்த்தருடைய பணத்தை திருடுறீங்க அப்படிங்குது. திருடுறோமா? எப்போ திருடுறோம்? தசம பாகங்களையும் காணிக்கைகளினால தானே அப்படின்ட்டு. ஸோ உங்களை திருடனாக்கி பார்ப்பான் பாருங்கள். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தான் போகணும். ஹலோ, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திருடனாக இருந்தால் அவன் சம்பாதிச்சதெல்லாம் 7 மடங்கு கொடுத்துடணும், வேறு வழி கிடையாது. நான் சொல்கிறேன், தேவன் உங்களை அந்த நிலையில் வைக்க விரும்பவில்லை. அதற்காக தான் நல்ல மெத்தட்ஸை தேவன் வைத்திருக்கிறார். ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கனப்படுத்த விரும்பினால், இந்த போதனைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை ரிசீவ் பண்ண விரும்பினால் நீங்கள் ஆஃபரிங் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரோலிங்கில் வர்ற அந்த நம்பருக்கு நீங்கள் ஆஃபரிங் பண்ணுங்கள். வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் வேணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும் பிரதர், அதை ஃபில் பண்ணணும், சென்ட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? என்னோட தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு முகவரிகளை அனுப்புகிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. இது கேட்ட ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ப்ராஸ்பரிட்டியினால் அவங்களுடைய வெட்கத்தை நீக்குமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. The money is coming அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பிளென்டியாக சாப்பிட வச்சு அவங்க வாழ்க்கையில் நீதிமான் என்பதற்கான அடையாளமாய் செழிப்ப வைப்பேன் நீங்கள் வாக்குறுத்திருக்கிறீங்க டாடி. கனவுகள் வருவதற்கு முன்பதாய், தீர்க்க தரிசனங்கள் வருவதற்கு முன்பதாய், அபிஷேகத்தில் நிரம்புவதற்கு முன்பதாகவே, ஊழியங்கள் துவங்குவதற்கு முன்பதாகவே செழிப்பை கட்டளையிடுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்.
திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, பேங்க்ல அக்கௌண்ட்ல ஓவர்ஃப்ளோவை நான் தருவேன் நீங்க வாக்குரைத்திருக்கிறீங்க. உடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உறுதியாக நாங்கள் பற்றி கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விதைக்கிறோம். மிகப்பெரிய அறுவடைகளை எங்களை நோக்கி வருவதாக. கர்த்தாவே, ஆரம்பத்திலே நீர் உச்சரித்த மாதிரி மன்னா நின்று போனா நல்லது. ஏன்னா இனி அறுவடையின் நாட்கள் உண்டாக போகுது. கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தைகள் எங்கள் காதில் விழுதுன்னா எங்களை நீங்கள் காந்தமாய் மாற்றுகிறீர். பணத்தை ஈர்க்குகிற ஒரு நபர்களாய் நீர் எங்களை வைத்திருக்கிற, இந்த உலகத்தில் புதைத்து வைத்திருக்கிற வெள்ளியும் பொன்னையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்தினால நீர் எங்களை இந்த உலகத்தில் நடமாட பண்ணுகிறீர். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஐஸ்வர்யப்படுவோம். நீ பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். போகிற உன்னுடைய எல்லா கால்களிலும் கைகளிலும் தங்கங்களும் பணமும் உன்னை வந்து ஓட்டும் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கட்டுக்கட்டான பணங்கள் உன்னை நோக்கி திரும்பும் என்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. God bless you. God bless you.